பாருங்க, பார்க்கணும் பயங்கரமாக இருக்குது மக்களே. இது பார்த்தீங்கன்னா 70 ரூபா. நாடு ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வாங்கி கொடுக்குது. பாருங்க வேகத்தை பாருங்க. ஆளுக்கு பயங்கர பயம். 2500 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் பயங்கரமா இருக்குது. இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா வர்க்கலாவில் ஜடாயு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பீச்சு போகலான்னு சொல்லி தாங்க பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க மக்கள் அப்படியே பார்க்கலாம். இதுதாங்க நாங்கள் நைட் எடுத்த ரூமு. 3 பெட்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அலையரு, கண்ணாடி இருக்கு. ராஜி வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஆனா கிளங்கினாரு தான் பெட்டு வந்து கிளங்கினாரு தான் இருக்காது, ஸ்ப்ரிங் இருக்காது. நீங்க வந்து ஜென்ட்ஸ் வந்தீங்கன்னா வாங்க, லேடிஸ் குடிக்கிறதுங்க வராதீங்க. ஓகே ஓகே. அடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம எங்க போறோம்னு சொல்லிட்டு அப்படியே காமிக்கிறேங்க. பாத்தீங்கன்னா 2500 ரூபாங்க இந்த ரூம். அவ்வளோதாங்க மக்களே. நம்ம பார்த்தீங்கன்னா ரூமை விட்டு காலி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜடாயு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம அப்படியே கிளம்புறேங்க. இதுதாங்க ரிசப்ஷன். பயங்கரமாக இருக்குங்களா? நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா கார் பேசியிருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜடாயு ஒரு 2 பீச்சு போகிறதுக்காக காரு அவங்க பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்கிறேன்னு சொல்லி வெயிட் பண்ணுங்க, மறுபடியும் கால் பண்ணுறேன்னாங்க. நம்ம அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க வெயிட் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் மக்களே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னு. இங்கே தான் மக்களே ஆமாம் ரூம் எடுத்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வர்க்கலா ரயில்வே ஸ்டேஷன் பக்கமாக இருக்குது. இங்கே ஒரு கிலோமீட்டர் வரும். அங்கேருந்து வந்து நம்ம நடந்து வந்து இங்கே ரூம் எடுத்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஃபஸ்ட்டு போய் ஹோட்டலில் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிடிக்கிறதா இல்லை கார் பிடிக்கிறதா என்னன்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கலாங்க. காலையில் எந்திரிச்சு வந்தோம்னா பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். 2 பீச்சு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்க, அப்படியே சாப்பிட வாங்கிட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா ரோமில் நெட்டில் பார்த்துக்கலாம்டா. அட ஸ்கேன் பண்ணிக்கலாமா? ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா லாட்ரி பார்த்தீங்கன்னா 50 ரூபாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 2 வாங்கிட்டு அப்புறம் பம்பர் லாட்ரி இருக்குது. நம்ம இன்னைக்கு இதுக்கு வாங்கியிருக்கோம். பார்க்கலாங்க. அவ்வளோதானே கொடுத்து வாங்கிட்டு போயிடலாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஆட்டோவுக்கு போயிட்டுருக்கோம். ஒரு 3 பீச்சு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த ஜடாயு பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடுச்சிங்க. ஏன்னா அது லாங் இங்கேருந்து 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் வரும்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணிட்டோம். வர்க்கலாவில் பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஃபாரஸ்ட் பீச்சுன்னு ஒன்று இருக்குதாம்மா. அங்கே தாங்க நம்ம போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு 3 பீச் அப்படியே போய் பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே ஈவினிங் டைம் ஒரு 6 மணிக்கு நம்ம ட்ரெயின் இருக்குங்க ஈரோடுக்கு. அப்படியே கிளம்பிட வேண்டியதாங்க. ஓகேங்க, அப்படியே பார்க்கலாம். இங்கே ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா 6 பேர்த்துக்கு 1200 ரூபா பேசியிருக்கு. ஒரு 3 இடம் 4 இடம் போடுற மாரி. இந்த 3 இடம் 4 இடம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 5 o'clock பார்த்தீங்கன்னா இங்கே வர்க்கலா ரயில்வே ஸ்டேஷன் இறக்கி விட்ற மாரிங்க 1200 ரூபாய்க்கு. அவ்வளோதாங்க. நீட்டாக ஜம்முன்னு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே வர வேண்டியதாங்க. மக்களே இப்போ பாருங்க பீச்சு காமிக்கிற பயங்கரமாக இருக்கு. இது என்ன? இது காபில் பீச். இதுதாங்க காபில் பீச். ஃபாரினர்ஸா? பாருங்க நல்ல பண்ணி வச்சுக்கிறாங்க. குளிக்கவா எவ்வளோ பண்ண முடியாது இருக்குதா?
நைட் டைம் வந்தால் இதெல்லாம் இதாக இருக்க மாட்டேங்குது. ஈவினிங் டைமு சாயந்தரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேர் சொல்லியிருப்போம், அது வந்து அந்த பேர் கிடையாது. மெட்ராவாக என்ன சொல்லியிருப்போம், ஆனால் அது மேங்கராவஸ் போட்டிங். ஏன்னா இங்கே வாயிலே நுழைய மாட்டேங்குது. இதாங்க போட்டிங் மேங்க்ரோவ் மேங்க்ரோவ் ஐஸ்லாண்ட். ஏதோ தனி தீவோடு இருக்கு. போட்டிங் கேட்டா குட்டி ஐலாண்ட் ஆகணும். வேற மாதிரி இருக்குதுங்க அங்கே பிளேஸு. மேற்கு பிளேஸ் வந்து நம்ம ஊரில் இல்லை, பயங்கரமாக இருக்குது. இங்கே இதுனா மீன் வளர்ப்பு பண்ணேன்னு நினைக்கிறேன். போட்டு வச்சுருக்காங்க. ரைடிங் ஜாக்கெட்டெல்லாம் இருக்குது. நம்மளை விட்டு போவோம் 6 பேர் கூட்டு போய் கோட்டலில் வருவோம். ஆமாம் பாருங்க, ஒரு மூட்டையில் போட்டு அடித்து ஏற்றிட்டு வந்த மாதிரி 6 பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோவில் ஏறி வந்தாங்க. இங்கே வந்தாங்க போட்டிங், மேங்க்ரோவ் போட்டிங் சைடு போகலாம். பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. நம்ம அப்படியே பசங்களோட இங்கே பேசி போட்டிங் போக வேண்டியதாங்க. வாழ்க்கையில் ஒரு டைம் ஆகுது அந்த மாதிரி இடத்தெல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்தோமா. இன்னும் மறுபடியும் இந்த சைடெல்லாம் வருவோமா என்னன்னு தெரில. தலைவரே இதெல்லாம் கண்டிப்பாக போய் தான் வேணும். போகிறதான் அதெல்லாம் வேணாம், இதில் போகலாம். நீச்சல் தெரியாதா? அப்போ ஓகே. அங்கே பாருங்க அவ்வளோ பார்க்க இந்த ஓட்டிங் போகணுங்க. அதில் வந்து பையன் பார்த்தீங்கன்னா ஓட்ட தெரியாதுங்கிறாரு. நான் கவுண்டு போய் நீச்சல் தெரியாதுங்க. அதனால் நான் பார்த்தீங்கன்னா 6 பேர் இதை பேசி ஒரு ரவுண்டு அப்படியே ஐலாண்டில் ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட வேண்டியதாங்க. பாரு வவ்வால், அங்கே பாருங்க மரம் ஃபுல்லாக வவ்வால் தான். பார்த்தீங்கன்னா ரேட் எவ்வளோன்னு பேசிட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்குது, பேசி அப்படியே போக வேண்டியதான். ஓகே, பேமெண்ட் எங்கே ஜிபே கேட்டா? மேங்க்ரோவ் விஸ்டா இங்கே பார்த்தீங்கன்னா 1000 பேட்டில் என்னென்ன டீட்டெயில் ஃபுல்லாகவே இருக்குங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 2500 பேசியிருக்கோம். 40 நிமிஷம். ஓகே, நமக்கு தெரியாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரைஸு என்னென்ன வீடியோ கூட எனக்கு வீடியோக்கு இந்த மாதிரிலாம் பார்க்கலாம். இதான கம்போ பேக்கு. இது ஒரு ஆளுக்கா? ஓகே மக்களே, நான் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெடி ஆகிடுச்சு. கப்பல் ஓட்ட போகிறோம். போகலாமா? ஓகே மக்களே, அவ்வளோதான். இந்த போட்டிங் தாங்க போக போகிறோம். வாங்க ரைட் பண்ணுவோம். இப்போ பாருங்க, கார்த்தி இறக்குறப்ப ஒரு 2 அடிக்கு இறக்கும். கார்த்தி அடாடி கார்த்தி ஒன் சைடு இதாகுதுடா. இறங்கும்போது கேப்டன் நான் தான் கப்பல் ஓட்ட போகிறேன். பயமாகுது. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா சேஃப்டி எல்லாம் போயிட்டு ஜம்முன்னு கிளம்பிட்டோம் ரைடு.
இந்த ரைடு பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் அட்வென்ச்சர். ஐயோ, நாங்களே ஓட்டிக்கிறதா அந்த போட்டு? தலைவா ஓட்டு தலைவா போகலாம். இந்த டைமில் கேப்டன் சொல்லலாம். ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு மக்களே. எக்ஸாம்னு போகுது. கார்த்தி இந்த மாதிரி போய்க்கிறியா கார்த்தி? நீச்சல் தெரியாதுடா, போட்டு போய் எக்கடா. ஒருத்தர் என்னடா போட்டு முன்னாடி எடுக்கிறியா? ஒரே நிமிஷம். உள்ள இருக்கான்னு தெரிஞ்சுதான் நம்ம போயிடலாம். அது யாருக்குமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது சூப்பராக நின்றுட்டு வர மாதிரி. அவங்க கைட்டு ஆள் எடுக்குது. இது பாருங்க பயங்கரமா இருக்கு. வேற மாதிரி இந்த பிளேஸ். அது கீழே குத்தி தள்ளுறதா இருக்குதுடா. ஐயோ, இது பயங்கரமா இருக்கு பாரு. இதுக்குள்ள போறது பாரு. இங்க பாருங்க, இதுக்கு பயங்கரமா இருக்கு. இந்த சைடு ஃபுல்லா பயங்கரமா இருக்க மாட்டேங்குது. ஏன் இந்த சைடு ஒரு ஊரா இருக்க மாட்டேங்குதுடா டேய். இங்க பாருங்க வேற மாதிரி இருக்கு. இதுக்குள்ள விடுறாங்களா? அப்படியே போட்டோ ரெடி. இது பயங்கரமா இருக்குதப்பா அந்த பிளேஸ். நீ எத்தனை போட்டோ எடுத்துக்கலாம். அப்படி நம்மளே ஏடுறான், செல்ஃபி போடுறான், எல்லாம் திரும்பி போடுறான். இதுக்குள்ள போயிட்டு 40 நிமிஷம் மேல ஆயிர மாட்டேங்குது. எல்லாம் வரிசை இருக்கிறாங்க. எல்லாம் திரும்பி ஏடுறானா? வா 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 வா. ஏங்க பாத்துக்கடா. அதனே. வேற மாதிரி. மணியா மரம் ஒன்று வருது, நீ கும்பிட்டுக்கோ. திரும்பிக்கலாம், அங்கே போகிறாங்க, நம்ம திரும்பிக்கலாம். பாருங்க ஒரு ஊரே இங்கதான். மேலே அப்படியே ஒரு தடவை காட்டுங்க. அதான் மாதிரி ஃபுல்லாக மூங்கல என்னன்னு தெரியலையே. ஃபுல்லாக வேறு பாருங்க, பார்க்கணும் பயங்கரமா இருக்குது. வெரி குட் வெரி குட். என்ன ஊருங்க? கல்லு சாப்பிடுங்க. கேள்றா பிரேஸ் யாருதா? ஆனா அங்க முன்னாடி இருந்து பா
இங்கே இளநீ முத கொண்டு தேங்காய் முத கொண்டு வச்சுருப்பாங்களாட்டிதா. வாங்க வாங்க பணம் கொண்டு வந்து போங்க. எவ்வளோ வேணும் சாப்பிட கார்டு போடலாம். இருக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்கு. என்ன ஜூஸ் வாங்கிக்கலாம். ஃப்ரெஷ் ஜூஸ் எது வாங்குறேன்? ஜூஸ் வாங்கிக்கலாம். வேற என்ன வாங்குறேன்? இளநீ வாங்கிக்கலாம். அது பயங்கரமா போகும், நம்மளே ஓட்டுற மாதிரி. இங்கேயே பாருங்க எல்லாமே இருக்கு, நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கிக்கலாம். இங்க என்ன இளநீ மட்டும் தான் இருக்கா? எவ்வளோ பைசாவு? 17. 70 ரூபாயாமா? ரேட்டு குறைக்க மாட்டாங்களா? ஒரு இளநீ பார்த்தீங்கன்னா 70 ரூபா. நம்ம நார்மலாக அங்கே வாங்குறப்போ 30 ரூபா 40 ரூபாய்க்கு வாங்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நடு இதில் ஐலாண்டில் இருக்கிறதுனால 70 ரூபா. இங்கே தான் குளிக்கிடுவாங்களா எடுக்குறா சொன்னாங்கல்ல. இறங்கி இங்கே குளிக்கிற இடங்க. நம்ம பார்த்தீங்கன்னா குளிக்கிற மாதிரி பேசலை, குளிக்கிற மாதிரி பேசி போனால் இந்த மாதிரி குளிச்சுட்டு இருக்கலாம் மாட்டேங்குது ஜம்முன்னு. சொல்லுங்க பார்க்கலாம், இளநீ டேஸ்டாக இருக்குதா? எப்படி இருக்கு இளநீ? சரி சரி. நேற்று தெரியுங்க வீடியோ எடுத்து போடுறேன் வெட்டுறத. நடு கடல்ல உட்காந்துட்டு எல்லை குடிக்க போறான். இளநீ ஜூஸ் எல்லாமே இருக்குது. நாங்க அடுத்த 5 நிமிஷத்துல குடிச்சிட்டு 5 நிமிஷத்துல குடிச்சிட்டு உள்ள போகும்போது காட்டுற வீடியோ கால்ல பாரு. யார் கொடுக்குறா? ஐலாண்ட் லோட்டு 70 ரூபாய்க்கு. 70 ரூபா போச்சா? இது 70 ரூபா தான் மக்களே. இது பாத்தீங்கன்னா 70 ரூபா. நடு ஐலாண்ட்ல பாத்தீங்கன்னா இது மாதிரி வாங்கி கொடுக்குது பாருங்க. வேற லெவல்ல ஸ்பீடு. சந்திரன் இந்த இடத்துல இளநீ நல்லா டேஸ்டா இருக்குதுங்க. அது இதெல்லாம் வந்து ஐலாண்ட்ல வந்து குடிக்கிறப்ப பயங்கர டேஸ்டா இருக்கு. வேற மாதிரி நாங்க வாங்கிட்டோம். அவருக்கு அவரும் வாங்கிட்டான். அவரு இல்ல காசு கம்மியா தான் சக்தி ஆகுது. அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயா தான் இருக்கும். அதுல 4000 வருது இல்ல, காருக்கு 3 நாளைக்கு 3000 வருது இல்ல. அந்த 3000 பாத்தீங்கன்னா அப்படியே இதுல செலவு பண்ணிக்கிற மாதிரி மொத்தமா வேற மாதிரி டேஸ்டா இருக்கு. ட்ரெயினுக்கு எவ்வளோ 200 தான் சத்தியா பாருங்க. நல்லா ஆட்டம் போடுறாங்க. இந்த மாதிரி பேசி வந்துருந்தோம்னா நான் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரேட்டுங்க. பேசி வந்தாங்க இங்கேயே குளிக்க விடுவாங்களாம்மா. இங்க பாருங்க வேகத்தை பாருங்க. தேங்காய் சாப்பிட்றோம். உங்களுக்கு தேங்காய் வந்துருக்கீங்களா? அவரும் ஒருத்தர் கூப்பிட்டு வந்தாங்க கேப்டன் கூட தெரியல வந்து நானே எல்லாம் பார்க்கல. நேற்று அவரும் பார்த்தோம். எனக்கு வழுக்கையா வந்துருச்சுடா. எங்களுக்கு வலிக்கையா வந்துருச்சு. தண்ணி மட்டும் தான் இருந்தது. கொடுத்துறாங்களா? நாம இப்படி சுரண்டி தான் சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். பண்ற சத்தியா ஒரு 5 நிமிஷம் உள்ள போகும்போது பண்றோம். இப்படி சுரண்டனா அப்படியே கூட கொண்டு வரலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்க. கொஞ்சம் லேட் தான். எப்படி சுரண்டன்னு பாத்துட்டீங்களா? அங்க பாருங்க சரியான ஸ்பீடா இருக்குது. ஏய் எனக்கு தேங்காய் கொடுங்கடா, இளநிக்காயா. நான் வெட்டி கொடுங்க பஸ். சாப்பிடு. பாருயா
அடா ஸ்பீடு வாங்கப்பா, ஸ்பீடாக குறைச்சிட்டாரு. போகும்போது திங்கலாம்டா வெயிடா, அங்க போய் இறங்கி கூட திங்கலாம் வெயிடா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்ன நோண்டுறீங்களா? அடியில் அடிச்சு முடிச்சுட்டு அதே வண்டி இருக்குதா? வர்க்கலாவில் அங்க ஒரு கடற்கரைக்கு போயிட்டு அந்த இது ரைடு பயங்கரமா இருக்கு. ஸ்பீடு பார்த்தா 100க்கு மேல போக மாட்டேங்குது அந்த ஸ்பீடு ரைடு. கமலு இந்த படம் மாதிரி எடுத்தாங்களா அந்த மாதிரி. நோண்டிங்களா இல்லையா? டேய் காசு கொடுத்துரு போங்க. நல்லா இருக்குது. ஏய் பைசா நை ஃப்ரீ ஆயிடுச்சு. பாரு எவ்வளவு ஸ்பீடு போகுதுன்னு. இங்க பாருங்க மக்களே, சரியான ஸ்பீடு போகுது. பயமா தான் இருக்கும். அங்க போய் ஸ்பீடு போகும். பாருங்க சரியான ஸ்பீடு போகுது. இங்க பாருங்க ஐயா எப்படி துடுப்பு போட்டு தூக்கி போட்டு வரணுமா? தூக்குவியா? கேப்டன் யாருன்னு இங்க இருக்காரு. கேப்டன் ஜாக்ஸ் போறா. பாருங்க ஆளுக்கு பயங்கர பயம். ஒரு 8 போட்டால மஜே கம்மனர் மஜே ஒரு மஜே போட்டு போடு பாசு. அப்படிதான் அவ்வளவுதான் அவ்வளவு. அவங்க பாத்தீங்களா 50 வயசு கிளவி எப்படி ஓட்டிட்டு இருந்துச்சு. பாருங்க வேற மாதிரி நட்டு இதுல அப்படியே செதற மாதிரி நம்ம கப்பல் பாத்தீங்கன்னா இப்போ பறந்துட்டு இருக்குது போட்டிங்க. பாய்ஸ் நம்ம பசங்க பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து ஜம்முன்னு விட்டு வரோம். கமான் பாய்ஸ், சூப்பரான இடம் வந்து பாருங்க. அடுத்து அங்க போயிட்டு பறவைகள் வந்திருக்கு, அழகா வந்திருக்கு. டேய் உட்கார உட்காரா, நாங்க எதுவும் பண்ண மாட்டா, அழகா உட்காந்துருக்கீங்க. ஏடா பறக்குறீங்க? இங்க பாரு வந்து வர அழகா வேற வேற லெவலு.
அங்க பாரு நல்லா காத்து இருக்குது. மச்சான் டேய் உட்கார்றா இங்க பாரு இது வாய் பாரு. வாய் திறக்குது பாரு. அழகு அழகு. இந்த அழகுக்காக தான் எல்லாம் நட்டு வச்சிருப்பாங்களாட்டுக்கு. அதுக்கு தான் வச்சிருக்காங்க. இங்க ஒரு பாரு, இந்த வரிசையா அப்படியே நட்டு வச்சுக்கிறாங்க. அது ஃபுல்லாவே பறவைகள் தாங்க. பார்க்கவே பயங்கர அழகா இருக்கு. கேம் வச்சு காலையில இருந்து ஓடுது. எல்லா தெருவும் ஓடிக்குது. அழகு அழகு பயங்கரமா பறக்குது. இது பாரு செம்மையா இருக்குது பாரு. டேய் 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 ஒவ்வொன்றா பறக்கும். மணி நட்றா. இப்போ வேணாம். அதான் உடனே மணி அப்படியே அந்த வீடியோ நம்பளையும் எடுங்க. அப்பதான் மணி கடைசில இந்த வீடியோ சொல்றேன் வேகமா போய் சொல்லி. டேய் வராங்கடா எல்லாரும். ஹாய் फ्रेंड्स எல்லாம் வாங்க இங்க உட்காரு. வாங்கடா மகளே சீரியஸாகவே 2500 ரூபாய்க்கு ஒரு ஒருத்தான இதுன்னா இப்போ 2500 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் பயங்கரமாக இருக்குது. வயசு மட்டும் 40 வரைக்கும் ஒரு நீச்சல் கற்றுக்க வேண்டிய இதுக்குள்ளே போய் நீச்சல் கத்துக்கலாமா? கற்றுக்கிட்டா தான் இருக்குதுங்களா? இது வேற இடம் நினைக்கிறேன்டா. இங்கே ஃபுல்லாகவே ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாரி போட்டிருக்காங்க. போட்டிங்க்கான இது போகிறதுக்கான இது ரைடு இது. நம்ம ஒரு இடத்துல எடுத்தோம். இங்கே ஒவ்வொரு ஒரு 5-6 இடத்துல இந்த மாதிரி இருக்குங்க. போய்க்கலாம் மாட்டேங்குது. இங்க சரியான இங்க இருந்தா கூட்டம் வந்திருக்க மாட்டேங்குது. இங்க பாத்தீங்கன்னா கியூ ஹேவன் சொல்லி பாய். அவ்வளோதான் மக்களே, நம்ம ஏறின பிளேஸு வந்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கிட்டு அடுத்த பிளேஸுக்கு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். அந்த சைடு ஏறுபாரு. ரைட்டு பயங்கரமாக இருந்து போயிட்டு வந்தாச்சு. நம்ம பசங்களும் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போகலான்னு சொல்லி தாங்க பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க மக்களே, அடுத்தது என்ன பண்ண போகணும்னு சொல்லி அப்படியே நெக்ஸ்ட் பார்க்கலாம். டெட்டி ஷாப் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து கபிலா பீச் போகலான்னு சொல்லி போயிட்டுருக்கோம். கபிலா பீச் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர்க்கலா பீச் அப்படியே போயிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க நெக்ஸ்ட்டு ஊருக்கு. ஆனால் இங்கே பயங்கரமாக இருக்குங்க.